இந்த காலகட்டம் வந்து உங்களை பத்தி நல்லதாகவும் வரும், கெட்டதாகவும் பேசுவாங்க. அதனால நல்லதை பேசிட்டாங்க நம்ம சந்தோஷப்பட வேணாம், கெட்டதா பேசிட்டாங்கன்னு நம்ம கோவப்பட வேணாம். ஏன்னா சிம்மம் வந்து அதை யாருன்னா ஒருத்தர் வந்து தேவையில்லாம சொல்லிட்டு அதால ஆங்காரம் தாங்க முடியல. நிறைய ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன்ல லக்னத்துல உட்கார்ந்த கேது இப்ப 3 என்று சொல்லக்கூடிய இந்த இயந்திர சக்தியை ஆஃப் வச்சுறாரு. இந்த பக்கம் வந்து நிறைய செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையா சனியும் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இறைவனை மட்டும்தான் நம்பணும். பணம் சார்ந்த விஷயங்கள், வாய் வார்த்தை, ஜாமீன், டே டு டே லைஃப்ல நம்ம அன்றாட நெட் கேஷ் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதை பற்றிய பலன்களை வந்து 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியை வந்து நம்ம ஏன் ரொம்ப சிறப்பா பேசுறோம்னா, சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. கால சக்கரத்தின் ஒரிஜினல் 2 தனம், குடும்பம், வாக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில், ஒரு கூட்டு தொழில், ஒரு பார்ட்னரு, எதிராளி நம்மளை எப்படி நினைப்பான்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமான ஒரு விஷயங்கள், ஒரு கல்யாணம், நம்மளுக்கு வந்து சமூகத்துல நல்ல ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், மதிப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாலும் ஏற்கனவே டிரான்சிட்ல நமக்கு நிறைய கிரகங்கள் வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்களாலையும் நமக்கு வந்து என்ன மாதிரியான பெயர்ச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அதனால வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களால் அவங்களுக்கான பலன்கள் கூடுதா இல்ல வந்து குறையுதா, இல்ல எல்லாரும் வந்து இந்த காலகட்டம் இக்கட்டான சூழல் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா பிரளய ராசியில வந்து நம்மளுக்கு சனி பகவான் சஞ்சாரிக்கிற வேளையில அவருக்கு கேந்திரத்துல குரு பகவானும் இருந்து, இந்த காலகட்டம் ராகு கேதுக்கள் வந்து சூறாவளி காற்று என்னும் இடத்துல வந்து ராகு கும்பராசியில் அமர்ந்தும், நெருப்பு ராசியான சிம்மத்தில் கேது அமர்ந்தும் இந்த நாள் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய திக் நிமிடங்களா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்துல உலகியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அன்றாட மனிதர் வாழ்விலாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நெருப்பு ஆலையா, தண்ணி ஆலையா, இல்ல காத்தாலையா, அதே போல் நம்ம போற விபத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாயத்திலையா, நம்மளுக்கு வந்து ஒரு கப்பல் மார்க்கமா, இல்ல ஒரு ட்ரெயினா, ஏன்னா நிறைய இப்ப வந்து நீரால வந்து நம்ம பாதிக்கப்படும், அதே போல ஆகாயத்தால அப்படின்னு பூகம்பங்களும் ஏற்படுது. அங்கங்க வந்து ஒரு காடு பத்தி எரியுது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பஞ்சபூதங்கள்லாம் எப்படிதான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுக்கிர பயிற்சியும் நடக்கவிருக்குது. இதன் மூலம் நம்மளுக்கு வந்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியால் அதி கவனமும் அலாட்டாகவும் இருக்கணும் சிம்மம் அப்படின்னு சொல்லியாச்சு. சிம்மம் சிங்கிளா தான் இருக்கணும். என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க? நாங்களே குடும்பம் குட்டியுமா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். எப்ப பாரு பிரச்சனையா போகுது. நான் ரொம்ப லவ் பண்ண உறவு கூட புரிஞ்சுக்க மாட்டுது. தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வீட்டுக்கு போனா பிரச்சனை. நல்லா வந்து அந்த அளவுக்கு ஆத்மாத்மா லவ் பண்ணோம். இப்ப எனக்கு புரிஞ்சுக்காம பேசுறான். உனக்கு என் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்றா அப்படின்னு ஆண் பெண் புலம்புவதும், என் மாமியார் என் புருஷனோட என்னை வாழ விட மாட்டுறாங்க, என் மாமனார் என் பொண்டாட்டியோட வாழ விட மாட்டாரு அப்படின்னு நிறைய புலம்பல்கள், உடல் சார்ந்து, உள்ளம் சார்ந்து, பொருளாதார பிரச்சனையில இருந்து அனைத்தையும் ஃபேஸ் பண்ண இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு 8ல சனி, இப்ப 2ல வந்து சூரியன் புதன். ஏன்னா ராசி விதி இது வரைக்கும் கேது கூட மாட்டி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்ப இங்க வந்தா சனியுடைய பார்வை. நான் ஏதோ பண்ணிடலாம், செஞ்சிடலாம், வானத்தை வில்லா வளைச்சிடலாம், ஏதாவது பண்ணி ஒரு சம்பாரிச்சு நம்மளும் வாழ்க்கையை முன்னுக்கு வந்துடலாம்னு பார்த்தா சனி வந்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும், ஒவ்வொரு செயல்பாடுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சோரை எழுப்பிக்கிட்டே இருக்குதம்மா. நானும் வந்து எப்படிதான் உடைச்சி போறது அப்படின்னு வந்து அங்கலாய்க்குது சிம்மம். இப்படியே போனா என் லைஃப் என்னதான் ஆகுது, அடுத்த மாசம் பார்த்தா நீங்க நீசம் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப வந்து உங்களுக்கு சுக்கிரனும் கூட வரும்போது நீசபங்க ராஜயோகம் தான் வேலை செய்யுங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமாகவும், சுக்கிரனுடைய இந்த நகர்வு கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு கிடுக்குப்பிடியை போடுது அப்படின்னு சொல்லலாம். 3-10க்குரியவர். உங்களுடைய தெளிவு, உங்க சிந்தனை, உங்க திட்டமிடல், உங்க எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாத்தையுமே வந்து அப்படியே முழுக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்யற இடங்கள்ல, வேலை பார்க்குற இடங்கள்ல, கூட பணிபுரிபவர்கள், ஹையர் அஃபிஷியல் எல்லாரையும் வந்து ஒரு அனுசரித்து போகுது. புதிய முடிவுகளை எடுக்காதீங்க, முதலீடுகளை போடாதீங்க, எல்லா விஷயங்களையும் அலாட்டா இருங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல வண்டி வாகனங்கள், பிரயாணங்கள், இரவு நேர பயணங்கள் இதை தவிர்ப்பது, உறவுகள் விஷயத்துல
கணவன் மனைவி ஆர்கியூமெண்ட் விஷயத்துல, உடல் ஆரோக்கியத்துல அனைத்திலும் கவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. செம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், ஃபைல்ஸு, ஆஃபீஸ்லாம் வந்தால் ஃபைல் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் தான் வந்து அதை எடுத்துக்கொண்டு போகிறது செய்கிறது தான் கரெக்டாக வச்சுக்கணும். மற்றவங்க யாரையும் வந்து இந்த காலகட்டம் வந்து நம்பக்கூடாது. உங்கள் தேவையான விஷயங்கள் சப்ஸ்டியூட் யாரும் வச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இவங்ககிட்ட சொல்லிட்டேன் சொல்லுறது. உயர் அத்தாரிட்டி இருக்கீங்க, அஃபிஷியலாக இருக்கீங்கன்னா எல்லா விஷயத்திலும் கவனம் இருங்க. முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க. உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல, உடல் ஆரோக்கியத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பர்ஸு, ஆடை ஆபரணங்கள், ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறோம், ஒரு பிராண்டட் ஐட்டம், லக்ஸரி ஐட்டம் இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. நிறைய வந்து பொழுதுபோக்கு பயணங்களை மேற்கொள்ளாம தொழில் சார்ந்த பயணங்களையோ இல்லை வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை ஏற்படுத்தும் போது சிம்மத்திற்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்களை பத்தி நல்லதாகவும் வரும், கெட்டதாகவும் பேசுவாங்க. அதனால நல்லதை பேசிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட வேணாம், கெட்டதா பேசிட்டாங்கன்னு ரொம்ப கோவப்பட வேணாம். ஏன்னா சிம்மம் வந்து அதை யாருன்னா ஒருத்தர் வந்து தேவையில்லாம சொல்லிட்டு அதால ஆங்காரம் தாங்க முடியாது. உடனே போய் அந்த கோபத்தை வந்து அப்படியே வெளிக்காட்டிடும். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சைலண்டா இருந்தா அதுக்கு மாத்தா நான் அப்படி கிடையாது, நீ சொன்னது தப்பு, நான் இந்த மாதிரியானவன் நிரூபிக்கும். சிம்மா அதை நிரூபிக்கிறதுக்குலாம் அங்கே எடுத்துக்காது. உடனே கோபமாகி எமோஷன் ஆகி அங்கே கொட்டிடும். இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய எமோஷன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வைங்க. உங்களுடைய டிப்ரெஷனு, உங்களுடைய என்ன சொல்றது, அந்த ஆங்ஸைட்டிலாம் வந்து நான் அப்படின்னா ஒரு வெறுப்பு தன்மைலாம் வந்து உங்களோட ஒரு ஃபோக்கஸு, ஒரு கான்சன்ட்ரேஷன்லாம், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டா ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன்லாம் போயிடும். உணர்வுபூர்வமாக இருக்கணும். அதை வந்து ஒரு இன்பேலன்ஸோடு இருக்கணும். ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தோட உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் பேலன்ஸோட நீங்கள் வந்து கடந்து வரணும். அறிவும் வேலை செய்யணும். நம்ம உணர்வுபூர்வமாகவும் இருந்து வரும்போது தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வந்து பொல்லாப்பாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய தன்னம்பிக்கை தைரியத்தை 3 இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. நீ எது வேணாலும் பண்ண செய்ய, உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் துணை இருக்கிறேன்னு உழைப்ப போடுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து நீங்க மூக்க நுழைக்காதீங்க. பிரச்சனைகள் எதனா இருக்குது செஞ்சுன்னா நீங்க அதுல இருந்து கடந்து விடுவது நல்லது. வண்டி வாகனங்கள்ல அது 2 வீலர் 4 வீலராக இருந்தாலும் எந்த ஒரு நேரங்கள்லையும் ஒரு ஆகாமானமா போறோம், இல்லை ஒரு ட்ரெயின் மார்க்கமா போறோம், எந்த மார்க்கத்துல போனாலும் யார் கூட போனாலும் இந்த காலகட்டம் கவனம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியத்துல இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்மளுக்கு வந்து பிறப்புறுப்புகள் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இது, நிறைய உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் தான் பாதிக்கும். செரிமான கோளாறு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புத்தியே வேலை செய்யாது. நானா இப்படி யோசிக்கிறேன், இவ்வளோ தப்பாக நான் யோசிக்க மாட்டேனேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி சுக்கரன் நம்ம வந்து இந்த கேது இணைந்து ஏற்கனவே வந்து நிறைய ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன்ல அகனத்துல உட்கார்ந்த கேது இப்போ 3 என்று சொல்லக்கூடிய இந்த இயந்திர சக்தியை ஆஃப் வச்சுறாரு. இந்த பக்கம் வந்து நிறைய செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையா சனியும் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இறைவனை மட்டும்தான் நம்பணும். நம்ம அவங்க பண்ணல, இவங்க பண்ணல, நான் அவங்கள நம்பினேன், இவங்க நம்பினேன், நான் நம்பிக்கை வச்சவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து இங்க புலம்பக்கூடாது. சுக்கரன் கேதுலாம் இணைஞ்சா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கடந்து வரும்போதுதான் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நிம்மதியா பெருமூச்சு விடலாம். இறைவனை மட்டும் சரணாகதி அடைந்து இறைவனை மட்டுமே துணைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் இந்த சுக்கரன் கேது இணைவுக்கு காளி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். நமக்கு வேலுக்குடி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துரும். இந்த அங்காள பரமேஸ்வரி வந்து எனக்கு நாங்க பக்கத்துல எல்லாம் பண்றவங்க படத்தை டவுன்லோட் பண்ணுங்க. இல்லை எந்த அங்காள பரமேஸ்வரி உங்க வீட்டுக்கிட்ட இருக்க உக்ரமான தெய்வங்களை வழிபடுவது சிம்மத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, உறவுகள், பணம் சார்ந்த விஷயங்கள், வாய் வார்த்தை, ஜாமீன், டே டு டே லைஃப்ல நம்ம அன்றாட நெட் கேஷ் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஆசை வார்த்தைலாம் காட்டி தேவையில்லாத முதலீடுகள்லாம் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம். வண்டி வாகனம், இரவு நேர பயணங்கள் தேவை இருந்தால் பயணம் கொடுங்க, தேவையில்லைன்னா அமைதியா இருந்தது நல்லது. போன மாசம் அப்படி இருந்தது, இந்த மாசம் எப்படி இருந்தா நாங்கள் எப்படிதான் இருக்குதுன்னா இதெல்லாம் ஒரு மாதம் தான், மாத கிரகங்கள் தான். அடுத்த மாதம் நல்லா நம்ம ஆட்டா கடந்து வந்துடலாம். வருகின்ற நாட்கள்லாம் உங்களுக்கான நாட்கள். சிம்மம் இந்த காலகட்டம் இறை வழிபாடு மட்டும்தான் உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கோம். அடக்கமா இருந்தா பிரச்சனை கிட்ட வராது, அமைதியா இருந்தா வந்த பிரச்சனை தானா போயிடும். தான தர்மம்லாம் பண்ணும்போது நம்ம வரக்கூடிய கெட்டது கூட நமக்கு நல்லதா மாற்றி கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தான தர்மம் செய்வதும், ஏழை எளியோருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்வதும், சேரிட்டி உங்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ், இதுதான் இப்ப சனி வந்து உணர்த்திருக்கிறது. அப்ப
எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு வந்து நீங்க செய்யறீங்களோ தான தர்மமும் உங்களால் முயன்ற உழைப்பை செய்யும் போது இதெல்லாம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். இந்த கெட்ட நேரம்லாம் நம்மளுக்கு நல்ல நேரமாக மாற்றி கொடுத்துரும் தான தர்மம் அப்படின்னு சொல்லியாச்சு. 12 ராசிக்கும் உண்டான பலனை வந்து பார்த்துருக்குறோம். இந்த சுக்கிரன் கேது இணைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது அவங்க நல்லா கிட்ட டிகிரியில கனெக்ஷன் வருவாங்க. அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நவராத்திரியாவே வந்துடும். அந்த நவராத்திரில வந்து நீங்க இந்த அகண்ட தீப வழிபாடு பண்றது, இல்ல கோயில்ல போய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது. இந்த அகண்ட தீப வழிபாடுலாம் எப்படின்னு நம்ம பின்வரும் பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த 9 நாளுமே வீட்டுல தீபம் எரிவது அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காளி கோயில் சொல்லியிருக்கோம். அந்த காளி கோயில் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அந்த காளி படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நம்ம காளியெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடலாமெல்லாம் தாராளமா. துர்க்கை இருந்தாலே அவளை அங்க ஆவகாரம் பண்ணிட்டாலே காளியா மாறிடும். நீங்க எந்த காளியை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காளியை வந்து நீங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த தீபத்துல வந்து அந்த அம்பாள் ஆவாகனம் ஆயிடுவான்னு சொல்லலாம். இந்த வழிபாடுலாம் நீங்க ராகு காலம், நான் நம்மளுக்கு ஒவ்வொரு பதிலும் நான் அதை வலியுறுத்துறேன். ராகு காலத்துல வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்துரும். துர்கை படம் இருந்தா கூட அந்த படத்துலயா காளியா அந்த அம்மா நினைச்சு கும்பிட்டா அந்த அம்மா அந்த மாறிடுவாங்க. அப்படி வந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு. அங்காள பரமேஸ்வரிலாம் சொல்லவே வேண்டாம். மயான காளிலாம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ மயானமும் காளி கோயிலும் அங்கெல்லாம் சென்று வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காளியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வழிபட்டாலும் சரி, இல்ல உங்க அருகே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த காலகட்டங்களை வந்து சிறப்பா இருக்கும். இந்த நவராத்திரி வழிபாடுல வந்து இந்த 9 நாளும் நீங்க வழிபடும் பொழுது இந்த நாள் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். ரொம்ப பெருசா வரதெல்லாம் சிறுசா ஆயிடும். அந்த ராகாலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்தில் நீங்க வழிபடுவதும், யமகண்டத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது காக்கும் கடவுளாகிய திருமால் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை கொடுத்துருவார். யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும், பணம் வேணாம்னு சொல்றவங்களாம் இருக்கிறோமா, அந்த மாதிரி காக்கும் கடவுளாகிய பெருமாள் நம்மளை வந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்வுல நம்ம செய்யக்கூடிய நித்திய வழிபாடு. இது நித்திய வழிபாடுதான் நம்மளை புனரமைச்சுக்கோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆராதனைக்கு நம்ம புதுசா நேர்மறையா சிந்திக்க செயல்பட வைக்கும். நேர்மறையா சிந்திக்கவே நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா, இந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களை நிறைய தான தர்மம் பண்ணுங்க. விசேஷ நாட்கள்லாம் நிறைய தான தர்மம் தான் சொல்லுவேன். அந்த அன்னதானமே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா சில்லறை பணம் வைத்து ஒரு ஏழை எளியவருக்கு தாராளமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நிறைய கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுதில சிறப்புல ஒரு சனி ராகு கேது தசாபுதியே நடக்குது. இப்ப மீன லக்னமா இருந்து சுக்கிர தசாபுதியே போகுது. இப்ப சுக்கிரனுடைய லக்னமா இருந்து குருவுடைய தசாபுதியே போகுது. குரு சிறப்பான இடங்கள்ல இல்ல, சனி சிறப்பான இடங்கள்ல இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த பாவகிரகங்கள்லாம் இணைந்தே போதுமான்றவங்க எல்லாம் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கும்போது அந்த சிறப்பா நிகழ்வு உங்களுக்கு நடைபெற்றுடும். 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தல்ல கழுவி உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நினைத்து எடுத்து வச்சு ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுங்க. ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாச நிலப்படையில கட்டணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில வைக்கணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய வண்டியை வச்சு கொள்வதோ, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய பணப்பட்டியில் வைத்துக் கொள்வதோ மிக சிறப்பான செல்வ செழிப்பை காணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எளிமைதான், ஆனா கன்சிஸ்டன்சியா பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.